சுமன் கவியோடு நாம் ஆரம்பிக்கலாம். வணக்கம் சுமன் கவி. தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஆதரவு எதிர்ப்பு நிலைப்பாடுகள், எதிர்ப்பு அதிகமாக இருக்குது, ஆதரவும் இருக்கிறது. இப்படியான சூழலில் சத்தமில்லாமல் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நீட் தேர்வு தமிழக மாணவர்களும் நல்ல ஸ்கோர் பண்ணி வருவதை நம்ம பார்க்குறோம். ஸோ தொடர்ச்சியான எதிர்ப்புகளுக்கு இடையில் படித்து அந்த தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்கள் வெற்றி பெறுவதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் இன்னும் அதிகமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிரம்பி இருக்கு. அதை சில விஷயங்கள் தடுக்கிறது, இன்னும் சரிசமமான தகுதிகள் உருவாக்கப்படவில்லை என்ற விமர்சனங்களும் கருத்துக்களும் குற்றச்சாட்டுகளும் தொடர்கின்றன. அதனால தான் நம்ம இந்த விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம். சுமன் கவி, எப்படி பார்க்குறீங்க? இந்த முறை நீட் தேர்வு என்பது கடந்த முறையோடு ஒப்பிடும்போது மிக கடினமாக இருந்தது அப்படிங்கிற இது பரவலாக மாணவர்கள் மத்தியில் இருந்துச்சு. கடந்த முறை கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட நபர்கள் முழு மதிப்பெண் 720 மதிப்பெண்களை எடுத்திருந்தாங்க. இந்த முறை அப்படி யாரும் எடுக்கலை. தமிழ்நாட்டில் முதலிடம் பறித்தவரே 600 சில்லற மார்க் தான் எடுத்திருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் கடந்த முறையோடு ஒப்பிடும்போது பர்சன்டேஜ் வைஸ் கடந்த முறை 58% பேர் விழுக்காடு பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த முறை 56% பேர் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. முதல் 100 இடங்களில் பார்த்திங்கன்னா 6 பேர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். ஸோ இதெல்லாம் ஒரு வகையான ஒரு கணக்கு, அவ்வளோதான். மற்றபடி தமிழ்நாடு இதை முழுமனதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மிகச்சிறப்பாக, அதாவது இது ஒரு வராது வந்த மாமணி, ஒரு சிறப்பான ஒரு தேர்வு, இது எங்களுக்கு கிடைத்தது ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னு எந்த மக்களும் உணர்ந்து கொள்கிற வேண்டுகிற அளவிற்கு இந்த தேர்வு இல்லை. அதனால் இது வரமா சாபமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாபத்தை சபித்து விட்டு இது வரமா சாபமானு கேட்குற மாதிரியோ, அல்லது குடம் நிறையா விஷத்தை வைத்துவிட்டு இது விஷமா பாலா அல்லது அமிர்தமா அப்படின்னு கேட்குற மாதிரியோன கேள்விதான். மக்களை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே நாம் ஒரு தெளிவான மருத்துவ ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம். ஒரு 38 மருத்துவக் கல்லூரிகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள், 5000க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவ இடங்கள் இருக்குது. இது அரசு கல்லூரியில் கல்வியில் படித்து இந்த அரசு செட்டப்புக்கு தேறி வருகிற மாணவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய பகுதி. ஆனால் இதை முழுவதுமாக தனதாக்கி கொள்கிற அல்லது ஒன்றியத்தில் இருப்பவர்கள் அந்த பிற மாநிலங்களுக்கு வாய்ப்பை வழங்குகிற ஒரு தேர்வு. சரி, இந்த பிற மாநில மாணவர்களையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிகமான ஏழை எளிய கஷ்டப்பட்ட பின்புலத்திலிருந்து வருபவர்கள் அல்ல, முழுக்க வசதி படைத்தவர்கள். கிட்டத்தட்ட 8ஆம் வகுப்பிலிருந்தே இந்த தேர்வை நீங்கள் பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அந்த பின்புலத்திலிருந்து வரக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒப்பீட்டு அளவில் வேணா நம்ம கொஞ்சம் அதிகமாக குறைவாக இருக்கும். ஒப்பீடுங்கிறது நீங்க தொடர்ந்து பேசுங்க, நான் அது ஒரு பதிவுக்காக. அதான் ஒப்பீடுங்கிறது ஒப்பீட்டு அளவில் குறைவுங்கிறது எந்த ஒப்பீடு? நமக்கு ஏற்கனவே இப்படி ஒரு தடையே இல்லாத காலகட்டத்தில் 2017 முதலாக இன்னும் சொல்வதாக இருந்தால் எக்ஸாக்டாக செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு நான் இருக்கும் வரை நீட்டை வரவிட மாட்டேன் அப்படின்னு தடுத்து வைத்திருந்தார் அவர். ஆனால் அதுக்கு பிறகு அமுல்படுத்தப்பட்ட பிறகு அனிதாங்கிற பெண் முதல் முறையாக இறந்து போகிறார். நீங்கள் நீட்டில் இறந்து போகிற குழந்தைகள் ஏதோ 12ஆம் கிளாஸ் தேர்வு பாஸ் ஆக முடியாதுன்னு பயத்தில் இறந்து போகிற பிள்ளைகள் கிடையாது. இதுவரைக்கும் 28 மாணவர்கள் இறந்து போயிருக்காங்க. குருவம்பேட்டை ஜெகதீசன், அவருடைய அப்பா உட்பட. இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கணும். எத்தனை நீட் மரணங்கள் இருந்தது? வெறுமனே மாணவர்களின் மரணம் மட்டும் கிடையாது. நீட் தேர்வு எழுதுகிற அச்சத்தில் இறப்பவர்கள், தேர்வு எழுதிய பிறகு இந்த மார்க் வரும்போது நடக்கிற நடுக்கத்தில் இறப்பவர்கள், இப்படி பல்வேறு விதமாக 28க்கும் மேற்பட்ட பேர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. சரி, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவ்வளோ பெரிய நெருக்கடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கோட்டாங்கிற ஒரு நகரில் மட்டும், அதாவது ராஜஸ்தானில் தான் இருக்கிறதுலே அதிகமாக தேறி இருக்கிற 68% மேலே ராஜஸ்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த ராஜஸ்தான்லேயும் கூட கோட்டாங்கிற நகரில் தான் கோச்சிங் சென்டருக்கான ஒரு மெக்கா மாதிரி ஒரு மிகப்பெரிய கூட்டமே அங்கே வெளி மாநிலங்களிலிருந்து போய் படிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அப்படியெல்லாம் படித்து வருகிறவர்களில் கிட்டத்தட்ட 27 பேர் 2023ஆம் வருடம் ஒரு வருஷத்துலேயே 27 பேர் இறந்து போயிருக்காங்க. 2025 இந்த வருஷத்தில் இன்னும் இதுவரைக்கும் 14 பேர் இறந்து போயிருக்காங்க. போன வருஷம் 16 பேர். மொத்தமாக 2013க்கு பிறகு இதுவரைக்கும் இறந்து போனவர்களின் எண்ணிக்கை கோட்டாவில் மட்டும் 150க்கும் மேல். அப்போது இத்தனை மாணவர்களை காவு வாங்கிவிட்டு இன்னும் வேடிக்கை என்னென்னா, கோட்டாங்கிற நகரத்தில் மாணவர்கள் தூக்கு போட்டுக்கிட்டா எதுவும் ஆயிரக்கூடாங்க காண்டி ஃபேனில் ஸ்ப்ரிங்கு மாட்டி கீழே தொவ்விக்கிட்டு வர்ற மாதிரி அந்த மாதிரி அந்த மனநிலை வந்துடக்கூடாது. வந்தாலும் அதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி
இவ்வளவு ப்ரிகாஷனை செய்ய வேண்டிய, அதாவது ஒரு தேர்வை கொண்டு இவ்வளவு பயப்பட வேண்டிய ஒரு தேவை என்ன அவசியம் இருக்கிறது? அப்போ இது முழுக்க முழுக்க மாணவர்களை உயிருக்கு அச்சமூட்டுகிற ஒரு தேர்வாக இருக்கிறதுங்கிறது ஒன்று. இன்னொன்று, பொருளாதார ரீதியாக பலம் பொருந்தியவர்கள் மட்டும்தான் குறைஞ்சபட்சம். இப்போ நீங்கள் வந்து 8ஆம் வகுப்பிலிருந்தே தேர்வு அதாவது இந்த பயிற்சி ஆரம்பிக்க வேண்டியிருக்குது. 8ஆம் வகுப்பு ஒரு வருஷத்துக்கு 5லிருந்து, அதாவது 50,000 5 லட்சம் அதுக்கு மேலேயும் கூட வசூல் பண்ணுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட 25-30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவதற்கு தயாராக இருப்பவர்கள் மட்டும்தான் இதில் நீங்கள் எழுத முடியும்னு ஒன்று. அப்போ ஏழை எளிய மாணவர்களுக்கு இங்கே இடமே இல்லை. அப்போது 5000 சீட் இங்கே ஒரு மருத்துவ கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்குது. அரசு பள்ளி மாணவர்கள், அரசு உருவாக்கி வைத்திருக்கிற மருத்துவ இடங்கள், அரசு மருத்துவமனை, இதிலெல்லாம் படித்து இப்படி வந்தால் மட்டும்தான் எளிய மாணவர்கள், எளிய பின்புலத்திலிருந்து வந்தவர்கள் படித்து சாதாரண பாட்டி தாத்தாவுக்கு வாயை திறந்தாங்க பாட்டி, கண்ணை மூடுங்க, கண்ணை விடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி எளிய மக்களோடு கலந்து பழகி வேலை செய்வாங்க. நீங்கள் கோடிக்கணக்கில் அதாவது லட்சக்கணக்கில் நீட் கோச்சிங்கு, சீட்டை பெறுவதற்கு கோடிக்கணக்கில் செலவு, இதையெல்லாம் செய்துவிட்டு ஒரு கிராமப்புறத்தில் வேலை செய்யணும்னு இனிமேல் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ இதற்கிடையில் தான் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் நிறைய பேர் போகிறாங்க. அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். மீண்டுமே நம்ம இது என்ன சொல்கிறோம்னா, இந்த கசப்பு மருந்தை அருந்திய பிறகும், இந்த விஷத்தை அருந்திய பிறகும் இத்தனை பேர் உயிர் பிழைத்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இதோட அந்த பேச்சு. அப்படிதான் பார்க்கணும். அதுதான் நான் தான் சொல்றேன், எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள்னு சொல்லுறேன். இன்னும் கூடுதலாக நீங்கள் வேற எந்த தேர்வுக்குமே இவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் கிடையாதுங்க. வருகிற மாணவர்களுக்கு ஜடையை தூக்கி, பெண்களாக இருந்தால் ஜடையை தூக்கி பார்க்கறது, அவர்கள் பிரேஸ்லெட் எக்ஸ்ட்ரா போடுவோம், எக்ஸ்ட்ரா பட்டன் இருந்தால் கூட மாணவிகளை இந்த சட்டையை கழட்டி வேற கட்ட சட்டை போட்டுவாங்கன்னு சொல்கிற அளவிற்கு அதுக்குள்ளே என்ன பண்ணிட முடியும்? அப்போ அவ்வளவு செக்யூர்டாக பண்ணுற ஒரு இதில் ஏதாவது ஒரு தரத்தை உயர்த்திருக்கணும்ல. நீங்கள் கடந்த 2012 இது வரைக்கும் ஆரம்பித்து இத்தனை வருடங்கள் ஆச்சு, இது வரைக்கும் ஏதாவது பெரிய தரத்தை உயர்த்திருக்கீங்களான்னு ஒன்றும் கிடையாது. இந்த நீட் கோச்சிங்கினால் மட்டும் 2020 வாக்கில் எடுக்கப்பட்ட கணக்கின்படி இந்தியா முழுவதும் 58,000 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஆகுது. 2028 இந்த சந்தை, மொத்த சந்தை பிரைவேட் கோச்சிங் சென்டர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இருக்கு இல்லையா, 28,000 கோடி. இது இந்த படிப்பை இலகுவாக்கவும் இல்லை, இந்த படிப்பை மக்களுக்கான படிப்பாக மாற்றவும் இல்லை, கூடுதலாக மக்களை காவு வாங்கிறது, பிரைவேட் கோச்சிங் சென்டரை அதிகமான பணத்தை கொடுக்க வைக்கிறது. இது 2028 1,35,000 கோடியாக வளரும்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இன்பிட்வீனில் டேட்டா இல்லாட்டாலும் இன்னைய தேதிக்கு அதோட பொருள் என்னென்னா, கிட்டத்தட்ட அந்த சந்தை மதிப்பு 1,00,000 கோடி ரூபாய். நீட்டினால் மட்டும் ஒரு நிறுவனம் 13,000 கோடி ரூபாய் லாபம் ஈட்டுகிறதுன்னு சொல்லி ஏ.கே. ராஜன் அறிக்கை சொல்கிறது. அப்போ இவ்வளவு பெரிய ஒரு பணத்தை ரொட்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் மருத்துவத்தை எளிய மக்களுக்கான ஒன்றாக வைத்திருக்க முடியாது. ஒன்று, அது எளிய மாணவர்களுக்கானது கிடையாது. ரெண்டாவது, அது எளிய மக்களுக்கானது கிடையாது. அப்போ முழுக்க வியாபாரமாக உங்கள் உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் பெரும் தொகையை செலவழித்தாக வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறது ஒன்று. இன்னொன்று, இவ்வளவு பணத்தை செலவழிக்கிறவர்கள் கண்டிப்பாக வர்க்கத்தில் மட்டுமல்ல, இந்திய சூழல் என்பது வர்ணத்திலும் உயர்ந்தவர்களாக இருப்பாங்க. நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரி ரொம்ப முக்கியமானது. அப்பா ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு ஆட்டோ டிரைவராக இருந்துக்கிட்டு, இல்லைன்னா அம்மா 10 பாத்திரம் தேய்ச்சி ஒரு டாக்டர் ஆக்கின கதைகள் எல்லாம் கடந்த காலத்தில் உண்டு. அப்பா வண்டி இழுத்து மகன் படித்து கொண்டு அவர் வளர்ந்து வந்த கதைகள் எல்லாம் திரைப்படத்தில் இருக்கும், 80களில் இருக்கும். இனிமேல் அப்படி ஒரு படத்தை நீங்கள் கனவிலும் கூட எடுக்க முடியாது. ஏன்னா இந்த நீட்டுங்கிறது எளிய மக்களுக்கான வேட்டு தான். அப்போ இந்த எளிய மக்கள் யார்? அவர்கள் வருணத்திலும் கீழே, எம்பிசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, இவர்கள் லேசிக்குள்ளே வர முடியாது. இன்றைக்கி நீங்கள் ஒரு மாணவி எஸ்டி, அதாவது பழங்குடியின மாணவி ஐஐடிக்குள்ளே போனதை நம்ம கொண்டாட வேண்டியிருக்குது. அப்போ அதோட பொருள் என்னென்னா, இது வரைக்கும் ஒருத்தர் கூட போகலை. அப்போ இனிமேல் நீட்டுக்குள்ளே ஒரு எஸ்சி எஸ்டியோ அல்லது ஒரு எம்பிசியோ பிசி மாணவர்களோ போயிட்டால் அதை கொண்டாடுகிற, அதை முதல்வரே வாழ்த்து சொல்கிற அளவிற்கு நிலையை கொண்டு போய்விடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. தரமான ஒரு மருத்துவ கட்டமைப்பு ஏழை எளிய மக்களும் பயன்படுத்துகிற அளவில் இருக்கிறது. அதை திட்டமிட்டு ஒன்றிய அரசு அடித்து உடைக்கிறது. அதோட விளைவுகளைத்தான் நான் உழவும் சொல்லியிருக்கேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு சுமன் கவி, திருமதி அசீனா சைதோட கருத்து, அதுக்கு நீங்கள் சில விஷயங்கள் அவங்க சுட்டி காட்டினீங்க. அதற்கு முன்னதாக
திரு சேலம் மணிகண்டனின் நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். நிறைய குற்றச்சாட்டு. இவ்வளவு விஷயங்களா இருக்கு, இதெல்லாம் பண்ணாம மீண்டும் மீண்டும் நீங்க அரசியல் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். குற்றவாளிகளே குற்றம் சாட்டுகிற கொடூரமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாஜக அரசு இது வந்து தீவிரப்படுத்தி இருக்கிறது. நீங்க காங்கிரஸ் காலத்தில் இது கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கும்போது கன்கரண்ட் லிஸ்டில் இருக்கக்கூடிய கல்விக்கு மாநில உரிமையும் இருக்குது. அதனால் அதன் அடிப்படையில் தான் அந்த நீட்டை தடுத்து வைத்திருந்தார் ஜெயலலிதா. ஆனால் அப்படிலாம் யாரும் தடுக்க முடியாது, தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஒரு வருடத்திற்கு விலக்கு கேட்டார். ஒரு வருடத்திற்கு மட்டுமே அந்த வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அதெல்லாம் முடியாது, கண்டிப்பாக நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ வலிந்து திணித்தவர்கள் யார், வாயை திறந்து யார் விஷத்தை வலுக்கட்டாயம் ஊற்றுனாங்களோ அவர்கள் தான் கொலைகாரர்கள். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இது சாபமாக வரமான்னு சாபத்தை வழங்கியவர்கள் அவர்கள் தான் 28 பேரினுடைய உயிரை காவு வாங்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள். நாங்கள் பிழைக்க வைக்கிறோம்னு சொல்கிறவர்கள் கண்டிப்பாக, நான் என்ன சொல்கிறோம்னா, பாஜகவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, இந்தியா கூட்டணி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை விலக்கி விடுகிறோம்னு பகிரங்கமாக சொல்லுது. முற்றிலுமாக விலக்குவதுங்கிறது வேற. ஏன்னா மற்ற மாநிலங்களுக்கு தேவைப்படலாம், தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. அதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தமிழ்நாடு கல்விங்கிறது கண்கரண்னா ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, அந்தந்த ரீஜியனுக்கு கல்வியினுடைய முறை மாறுபடும். நீங்கள் வந்து ராஜஸ்தானில் ஏன் அதிகமான பர்சன்டேஜ் அதாவது மார்க்குகள் எடுக்கிறாங்கங்கிறதுக்கு கோச்சிங் சென்டர் வச்சு நடத்துகிறவரே ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. அங்கே ஸ்கூல் எஜுகேஷனை விட அதிகமாக நீட்டுக்கு கவனம் செலுத்துகிறார்கள். பேருக்கு ஒரு அட்டண்டன்ஸை ஒரு ஸ்கூலில் போட்டு வச்சுட்டு அதில் தேறி வந்தால் போதும், மற்றபடி இந்த மார்க்கை வைத்தே நான் நீட்டுக்கு வந்துடுவேன், அதாவது மெடிக்கலுக்கு வந்துடுவேங்கிற நிலைமை அங்கே இருக்கிறது. அப்போது இன்னொன்று சொல்கிறேன், இன்னொரு கேள்வியோட உங்களோட பதிலை நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது இந்த நீட் தொடர்பாக நான் பேசும்பொழுது பிற மாநிலங்களில் இல்லாத எதிர்ப்பு தமிழகத்தில் இருக்கிறது அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இது தொடர்பாக பேசும்போது எல்லாமே இன்னொன்றும் பதிவு செய்கிறார்கள். இந்த கல்வி தொடர்பாக மாநில பட்டியலுக்கு இது வந்தால் இதை ஓரளவுக்கு சரி செய்து விட முடியும், நம்ம உரிமைகளை செயல்படுத்த முடியும்ன்றாங்க. ஆனால் அதற்கான செயல்பாடை என்ன பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை, அதாவது பல்வேறு விதங்கள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உரிமைகள் ஒன்றியத்துக்கு அங்கே கைமாறியது இருக்கு இல்லையா? அதாவது கல்வி கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாறியதே அது வந்து அதாவது வரவேற்கத்தக்க நடவடிக்கை கிடையாது. ஆனாலும் அதையெல்லாம் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, காங்கிரஸ் காலத்தில் தான் அது மாற்றப்பட்டது. நீங்க பாஜக என்று ஒன்று இருப்பதற்கு பல ஆண்டுகளை கடந்து விட்டதே, இன்னமும் இதே பேசிக்கொண்டு இருப்பதை விட மாநில பட்டியலுக்கு நீங்கள் மாற்றுவதற்கான வேலையை என்ன செய்தீர்கள் அப்படின்ற ஒரு கேள்விக்கான பாஜக அப்படிங்கிறது ஒன்று உருவாவதற்கு முன்னால் அந்த வேலையில் பெரும்பகுதி அளவை சாதித்து கொண்ட அதாவது செய்கிற இடத்தில் அது காங்கிரஸ் தான் இருந்தது. அதில் மாற்று கருத்து இல்லை. காங்கிரஸில் இருந்தவர்கள் பெரும்பகுதி வலதுசாரி கண்ணோட்டம் உடையவர்கள், இன்று பாஜகவை ஆதரிக்கிறவர்கள். அப்போ நமக்கு பிரச்சனை வந்து காங்கிரஸா பாஜகவாங்கிறது கிடையாது, ஒடுக்கப்படுகிறது தமிழ்நாடா இல்லையா, இதற்கு எதிராக நாம் போராடுகிறோம். ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் போராடிட்டே இருக்காங்க. இப்போ கேள்வி என்னென்னா, எல்லாவற்றுக்கும் நீங்கள் என்ன செஞ்சீங்க, போராடினீங்களாங்கிற கேள்வியை கேட்பதற்கு முன்னால் நீங்கள் ஏன் ஒடுக்குகிறீர்கள்ங்கிற கேள்வியை தான் முதல்ல கேட்கணும். நீங்கள் வந்து கல்வியாக இருந்தாலும் சரி, கல்விக்கு கொடுக்குற நிதியாக இருந்தாலும் சரி, அல்லது ஊரக வேலைவாய்ப்புக்கு நிதியாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் போராடி பெறுவது தான் ஒரு அரசின் வேலையாக, அதாவது ஒரு ரீஜனல் அரசின் வேலையாக இருந்தால் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அதாவது ஒன்றிய அரசு ஏன் நசுக்குகிறதுங்கிறதா முக்கியமான கேள்வி. இன்னொன்று, மத்திய அரசு ரொம்ப தெளிவா இருக்கு, அவங்களோட ஸ்டாண்ட்ல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அப்பனா நாங்க வந்து காம்ப்ரமைஸ்க்குலாம் இடமே இல்ல, அப்ப நாம ரொம்ப உறுதியா இருக்காங்க. அப்ப நாம என்ன சொல்றோம், இது வெறுமனே தமிழ்நாட்டில் இருந்து 28-26 பேர்கள் மட்டுமல்ல, கோட்டாங்கிற ஒரு நகரில், இந்தியா முழுமைக்குமான தேர்வு தான் இது, தமிழகத்திற்கு மட்டுமானதல்ல. கோட்டாங்கிற நகரில் மட்டும் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நடந்த தேர்வில் அதாவது 2012க்கு பிறகு மொத்தம் இறந்தவர்களின் எண்ணிக்கை 150 பேர். அப்படிங்கிறப்போ இத்தனை பேருக்கான இறப்புக்கு இன்னொன்று நான் ரொம்ப முக்கியமாக இது பண்ணணும். 12 படிச்சுட்டு 10 எழுதிட்டோ 12 எழுதிட்டோ அதாவது பயத்தில் இறந்து போகிறவர்கள்ங்கிறது பாஸாக முடியாதோங்கிற பதட்டத்தில் இருப்பவர்கள் நல்லா புரிஞ்சுங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், மொத்த மனித வளத்தில் அடிமட்டத்தில் இருக்கிறவங்க. ஆனால் நீட்டுக்கு இறந்து போகிறவர்கள்ங்கிறவங்க மொத்த மனித வளத்தில் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க. நீங்கள் 2014 இருந்து போன அனிதா, ஒரு சிறிய குறுக்கீடு சுமன், அதாவது இப்போ நமக்கு தேவையா தேவையில்லையா, வேண்டுமா வேண்டாமா என்பதெல்லாம் நம்ம கடந்து வரும்போது ஏறக்குறைய 10 ஆண்டுகள் பயணிச்சிட்டோம். இப்போ தேர்வு வரதான் போகிறது, எழுதிதான் ஆக வேண்டும் இடத்திற்கு வந்து விட்டோமா? அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் 26 உயிர்களை நாம் வந்து பறிபோயிருக்குது. இந்த இடத்தில் நமக்கான பொறுப்பு என்பது என்ன அப்படின்றதா இல்ல, அதுதான் தரப்பிலிருந்து வரக்கூடிய கேள்வியா இருக்கு. அதான்
மேலே இருந்து அவர்கள் அடிப்பார்கள், ஒடுக்குவார்கள். நீங்கள் வந்து நசுக்குதலை அது தயாராகிக்கங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 8ஆம் கிளாஸ்லேயே இல்லைனா 10ஆம் கிளாஸ்லேயே வகுப்புகள் எடுக்கும் போதே திட்டவட்டமாக இதை விட அதாவது மெடிசின் போக முடியாது, அங்கே நீட் இருக்கு, உன்னை அச்சுறுத்தும். ஒன்றும் இல்லைங்க, 12th மார்க்கு 1200க்கு 2017 அனிதாவினுடைய மார்க்கு 1176, கிட்டத்தட்ட 98%. இந்த மார்க்கை நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அரசு கல்லூரிக்கு நேரடியாக போகக்கூடிய எலிஜிபிலிட்டி உள்ள ஒரு பெரிய விஷயத்தை நம்ம மணிகண்டன் முன்வைத்தார். அதிமுக 7.5 உள் ஒதுக்கீடை கொண்டு வந்தது. அப்போ இதில் என்ன சாத்தியப்படுத்த முடியுமோ அதை செய்ய வேண்டியது தானே. திமுகவும் தேர்தல் வாக்குறுதியாக 10 விழுக்காடு நாங்கள் தருவோம் என்ற உறுதி தந்தது, அதை செய்யவில்லை என்று மணிகண்டன் பதிவு செய்தார். அப்போ இருக்கக்கூடிய சூழலில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய தவறியது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? மறுபடியும் இருக்கிற சூழலுக்குள்ள வேற வழி இல்லைன்ற ஆயிடுச்சு. ஒரு வாதத்திற்காக வேற வழி இல்ல இல்லை அப்படிங்கிறது வந்து ஒடுக்குகிற பாஜகவை அப்படியே நெக்லெக்ட் பண்ணி விட்டுட்டு நீங்க என்ன செய்ய முடியும்? இல்லையே, அப்படி யாருமே சொல்லல. அப்படிதான், அதோட பொருள் அதுதான். நீங்க இல்ல செய்கிற, அதாவது வலு உள்ளவர்கள் மேலிருந்து ஒடுக்குகிறார்கள், அதுக்கு எதிராக விட்டுட்டு நீங்க உயிர் பிழைச்சி வாழ்றதுக்கு என்ன சாகுதுன்னா, நீங்க 12th வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்காம அப்ப வந்து தேர்வு எழுதுவான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இல்ல, அது அப்படி கிடையாதுங்க. அப்புறம் இல்ல, அதுக்கு தான் நீங்க வந்து கடந்த முறை இல்ல எப்போ வந்து இது கட்டாயமானச்சோ அதுல இருந்து தமிழ்நாடு அரசு அதுக்குன்னு கோச்சிங் சென்டர் வச்சு இந்த வருடம் மட்டுமே 12,000 மாணவர்கள் கோச்சிங் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதுல 3,500 மாணவர்கள் வெற்றியும் பெற்றிருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அப்போ அதாவது ஆவரேஜ் பெர்சன்டேஜை விட அதிகமான மாணவர்களை தேர்ச்சி கொண்டு வருகிற கோச்சிங்கை அரசு கொடுக்கறதுனா வாய்ப்பு இதுதான், வேற வழி இல்லைங்கிற பட்சத்தில் செய்கிற, அதாவது ஒரு வழியே இல்லாத ஆப்ஷன்லெஸ் செய்கிற வேலைக்கும் உங்கள் கையில் பவர் இருக்குது. எங்களுடைய கல்வியை தடுத்து நிறுத்திக்கிட்டு நீங்கள் இருக்கீங்க, அதற்கு எதிராக மக்கள் போராட தானே, அதாவது அந்த கொந்தளிப்பு இருக்க தானே செய்யும். நீங்கள் வந்து அது ஏதோ சொர்க்கத்தில் இருந்து வருகிறது அப்படிலாம் கிடையாதுங்க. நான் தான் சொல்கிறேன், அடிப்படை மாணவர்கள், கீழே இருக்கிற மாணவர்கள் தேர்வு பதட்டத்தில் இறந்து போவது என்பது வேறு. முதல் மதிப்பெண் பெற்ற சமூக குறியீட்டிலேயே, அதாவது கல்வி அறிவு திறனிலேயே அதிகமாக உள்ள குழந்தைகள் இந்த நீட் பயத்தினால் இறந்து போவது அல்லது அந்த தேர்வுக்கே வராமல் வேறு துறைகளை, இன்ஜினியரிங் அல்லது வேறு துறைகளை எடுத்துக்கிட்டு போகிறதுங்கிறது, அந்த இன்னும் சொல்கிறதா இருந்தால் பேராமெடிக்கலுங்கிற அந்த இதுக்கே ஆள் கிடையாதுங்க. ஒன்று. இன்னொன்று, நீங்கள் எம்பிபி அதாவது எம்எஸ் இருக்கு இல்லையா, அதாவது யூஜி முதிர்நிலை படிப்பதற்கு யாருமே நீட்டில் தேரலை, அதிக இடங்கள் சும்மா கிடந்துச்சு. அதனால் போன முறை இந்த அரசே, இந்த ஒன்றிய பாஜக அரசே என்ன சொன்னுச்சுன்னா, நீட்டில் தேர்ச்சி 0 மதிப்பெண் எடுத்தால் போதும், அதாவது தேர்ச்சி இல்லை, பாஸ் இல்லை, 0 மதிப்பெண் எடுத்தாலும் உங்களை உள்ளே எடுத்துக்கிட்டுறோம், நீங்கள் பிஜிக்கு யூஜிக்கு வாங்கன்னு சொல்லுகிற நிலை இருக்கு இல்லையா. அப்போ தரம் தான் எங்களுடைய இலக்குன்னு சொன்னால் நீங்கள் ஏன் எம்எஸ்சில் அதை வைக்கல? அப்போ அப்படிப்பட்ட தரப்படுத்துதல் இதில் நடக்கலை. இது அதனுடைய நோக்கமே கிடையாது. 1,38,000 கோடி எங்களுடைய இலக்கு. 2028 மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி அந்த பணத்தை பிடுங்க போகிறோம். பணம் இருக்கிறவன் வாங்க, இல்லாதவன் வெளியில் ஓடி போய்